ரித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது கருப்புளுந்து வச்சு ஒரு கஞ்சி. ஸோ இந்த கருப்புளுந்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புகளை வலிமையாக்கிறதுக்கான அத்தனை சத்து பொருட்களுமே நிறைஞ்சு இருக்குது. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குயிக்காக வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்த்துடலாம். ஸோ ரெண்டு சிம்பிளான தேவையான பொருட்கள் தான் இந்த கருப்புளுந்து கஞ்சிக்கு. பட் நம்மளோட எலும்புகளை ரொம்பவே சத்தாக்கும் அண்ட் ரொம்பவே சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கக்கூடிய இந்த கருப்புளுந்து வச்சு தான் இன்றைக்கி நம்மளோட ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு கருப்புளுந்து தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து. ஸோ நம்ம யூஸ்வலாக வாங்குறது பார்த்திங்கன்னா இந்த தோல் நீக்கப்பட்ட உளுந்து தான் நம்ம வாங்குவோம். ஸோ இது வந்து நீங்கள் தோலோடு வாங்கிக்கோங்க, இதில் நிறைய சத்து பொருட்கள் ரொம்பவே ஜாஸ்தி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா வெல்லம், கருப்பட்டி அந்த மாதிரி பொருட்களுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரையுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பொருள் தான் நம்மளோட கருப்புளுந்து கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கான கருப்புளுந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கருப்புளுந்தை வந்து ஃபஸ்ட்டு நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி வெறும் கடாயில் போட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது வறுக்கிறதுனால என்ன ஆகும்னா நம்மளுக்கு அதோட மனம் ரொம்ப நல்லா இருக்கும் அண்ட் அதோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுக்கு. அண்ட் அதுலேயே கொஞ்சம் பாதி வெந்துடும். ஸோ இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி தான் இதை வந்து நம்ம கஞ்சியாக வைக்க போகிறோம். ஸோ அந்த பவுடர் பண்ணுறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்கும் இதை நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டோம்னா. ஸோ இப்போ இந்த கருப்பு உளுந்தில் இருக்க சத்து பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் மெக்னீஷியம் நிறைய இருக்குது, பாஸ்பரஸ் நிறைய இருக்குது, இரும்பு சத்து அயன் நிறைய இருக்குது அண்ட் அதோட பொட்டாசியம் அண்ட் கால்சியம். ஸோ இந்த சத்து பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட எலும்புகளுக்கு போனுக்கு ரொம்பவே முக்கியமான சத்து பொருட்கள். ஸோ இது அத்தனையுமே இதில் நிறைஞ்சு இருக்கிறதுனால தான் வந்து இந்த கருப்புளுந்து கஞ்சி வந்து நம்மளோட எலும்புகளை ரொம்பவே வலிமையாகும். ஸோ இதை வந்து நீங்கள் வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை முடிஞ்சதுன்னா நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்குமே தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஸ்வீட் டேஸ்ட்டுமே இருக்கும். சப்போஸ் இதை வந்து ஒரு டயபெட்டிக் இண்டிவிஜுவல் சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணாமல் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த கஞ்சி அவங்களுக்குமே கொடுக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லது. இது வந்து டயபெட்டிஸுமே ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தில் இருக்கக்கூடிய மெயின் நியூட்ரியண்ட்டான புரத சத்து. ஸோ இனி பருப்பு வகைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு புரத சத்து ப்ரோட்டீன்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஜாஸ்தி. அது இந்த கருப்புளுந்துலையுமே ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. ஸோ இந்த கருப்புளுந்தை வந்து நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா வந்து மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது நல்லா வறுபட்டுடுச்சான்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வந்து அதோட மனமே போதும். ஸோ நீங்கள் அதை வறுத்துக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அதோட மனமே உங்களுக்கு சொல்லும் அது எந்த அளவுக்கு வறுபட்டுருக்குன்னு. ஸோ நம்மளுக்கு உளுந்து வறுக்கும் போது அந்த மனம் வந்துச்சுனாலே போதும். ஸோ உங்களுக்கு நேரம் அளவாக சொல்லணுன்னா 5லேருந்து 10 நிமிஷம் மிதமான தீயில வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இது இப்போ நல்லாவே வறுபட்டுடுச்சு. இதை வந்து ஒரு 5-10 நிமிஷம் நான் ஆற வச்சுட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து உங்களோட இதோட சாஃப்ட்னஸ் எப்படி வேணுன்றது உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் குறக்கரப்பாக வேணுமா நைஸாக வேணுமாங்கிறது. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இதை வந்து இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம அந்த பவுடரை போட்டுக்கிட்டோம். ஸோ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் டைரெக்டாக தண்ணியில் வந்து இந்த பவுடரை கொட்டினீங்கன்னா கட்டி முட்டி ஆகிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துகிட்டு போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம இந்த கஞ்சி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து ஒரு சாஸ் பேன் அந்த மாதிரி எடுத்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ அந்த கொதிக்கிற தண்ணியில் இதை போட்டு நம்ம கிண்டி எடுத்தோன்னா நம்மளோட கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆகிடும். ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாஸ் பேனில் நீங்கள் தண்ணி நல்லா சுட வச்சுக்கோங்க. ஸோ இந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம கரைச்சி வச்ச இந்த கருப்புளுந்து மாவோட கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம இதை கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கை விடாமல் கலரிட்டே இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஈவனாக நல்லா வரும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதோட திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும். ஸோ இப்படி நம்ம கரைச்சி ஊற்றுறதுனால உங்களுக்கு இப்படி ஈவனாக வரும்.
அப்படி டைரெக்டாக நீங்கள் பவுடர் போட்டிங்கன்னா கட்டி முட்டி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து விடாமல் வந்து கலரிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு கட்டி முட்டி இல்லாமல் நம்மளோட கஞ்சி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட கருப்புளுந்து கஞ்சி வந்துடும். ஸோ இதில் வந்து ஒரு சிட்டிக்கு அளவுக்கான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட அந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி வரும்போது நம்மளோட கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், கருப்பட்டி அதெல்லாமும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த மணத்துலேயே நல்லா சாப்பிட்ருவாங்க. ஸோ ரொம்பவே நல்லது இந்த கருப்புளுந்து கஞ்சி உடம்புக்கு. எலும்புகளுக்கு மட்டும் இல்லாமல் இதில் நிறைய சத்து பொருட்கள் நிறைஞ்சிருக்கு. ஸோ வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது. அண்ட் ரொம்பவே சுலபமாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான தேவையான பொருட்களுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணி இதை நல்லா நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நல்லா பிளெண்ட் ஆன அப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சுவையான சத்தான எலும்புங்களுக்கு முக்கியமான இந்த கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் எல்லாருக்குமே பகிர்ந்துக்கோங்க. நன்றி.